ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சமான கிறிஸ்பி லெக் ஃப்ரை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் மேலே போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். லெக் பீஸ் வந்து நம்ம கடையில் வாங்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளே இருக்கும். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கான தேவையான ஸ்பைசஸை நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 கப் தயிர் எடுத்துங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பீஸ்லேயும் கோட்டா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துங்க. கார்ன்ஃப்ளவர் தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் தரும். ஸோ அதை வந்து மேரினேட் பண்ணிட்டு கடைசியாக சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு 1 ஹவர் நம்ம வந்து ஊற வைக்கணும். ஓகே, 1 ஹவர் மேரினேட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பீஸாக உள்ளே போட வேண்டியதான். எல்லோரும் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது ஒரு தப்பு தான் செய்கிறாங்க. அதாவது ஆயில் ரொம்ப சூடாக இருக்கும் போது சிக்கன் பீஸை போட்டுறாங்க. அப்படி போட்டாங்கன்னா மேலே இருக்கிற பாகம் மட்டும் மொத்தமாக கருகிடும், உள்ளே வேகவே வேகாது. அது எப்படி எல்லா சைடும் வேக வச்சு எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நம்மளுக்கு வெந்து வரும். இல்லாட்டி ஒரு மேலே மட்டும் நல்லா கருகிடும், அப்புறம் உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். இந்த போட்ட பிறகு இந்த எண்ணெயை நல்லா அது மேலே தடவி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா டக்குன்னு ஒட்டிக்கும். எண்ணெயை நல்லா அது மேலே கறி மேலே படுற மாதிரி நம்ம போட்டு வரணும். அப்போ இந்த சைடு நல்லா கிறிஸ்பி ஆகிக்கும். அந்த மசாலா வந்து இதுலேருந்து போகாது. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே இப்போ இந்த அடியில் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஒட்டாது, இல்லை ஒட்டிக்கும், ஈஸியாக வரும். லெக் ஃப்ரைக்கு நம்ம நல்லா ஆயில் கொடுக்கணும். அப்போ தான் ஆயில் ஃபுல்லாக முங்குற மாதிரி, பீஸ் முங்குற மாதிரி ஆயில் இருந்தால் தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். கைஸ் பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. மசாலா நல்லா ஒட்டிருக்கு. இந்த மாதிரி தான் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம கிறிஸ்பியாக சொன்னால் எல்லா சைடும் நல்லா வறுத்து நல்லா பொரியாக வந்துருக்குது.